கலைந்திடவே மாசில்லா பரன் உந்தனாயே பாசத்தால் தூவி அழைகிறார். மாசில்லா பரன் உந்தனாயே பாசத்தால் தூவி அழைக்கிறார். அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை அழைக்கின்றாரே. அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை அழைக்கின்றாரே. ரோகங்கள் சாபங்கள் மாறிடவே மாசற்ற இரத்தத்தால் கழுவிடவே. ரோகங்கள் சாபங்கள் மாறிடவே மாசற்ற இரத்தத்தால் கழுவிடவே. மாறிடானாத உந்தனாயே பாசத்தால் தூவி அழைக்கிறார். மாறிடானாத உந்தனாயே பாசத்தால் தூவி அழைக்கிறார். அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை அழைக்கின்றாரே. அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை அழைக்கின்றாரே. கஷ்டங்கள் துடைக்கவே பாதையில் காரீருள் கலைந்திடவே. கண்ணீர்கள் கஷ்டங்கள் துடைக்கவே பாதையில் காரீருள் கலைந்திடவே. கல்வாரி நாத உந்தனாயே பாசத்தால் கூவி அழைக்கிறார். கல்வாரி நாத உந்தனாயே பாசத்தால் கூவி அழைக்கிறார். அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை அழைக்கின்றாரே. அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை அழைக்கின்றாரே. பாடுகள் பறந்திடவே புதிய வாழ்வினை பெற்றிடவே. பாவங்கள் பாடுகள் பறந்திடவே புதிய வாழ்வினை பெற்றிடவே. வாரி சிலுவை நாதரிடம் பாசத்தால் கூவி அழைக்கிறார். வாரி சிலுவை நாதரிடம் பாசத்தால் கூவி அழைக்கிறார். அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை அழைக்கின்றாரே. அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை அழைக்கின்றாரே. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்
இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபதுனியின் ஜெப நேரத்திற்கு உங்களை அன்பாக அழைக்கிறேன். இந்த ஜெபதுனியின் ஜெப நேரம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஜெபிப்பதற்கு உதவியாக இருக்கும், ஆலோசனையாயும் இருக்கும் என்று நம்பி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒளிபரப்புகிறோம். ஒரு முறை ஒரு அருமையான ஒரு சகோதரனை வாலிபனை பார்த்து, தம்பி நீ என்ன செய்ய வேண்டும் என்று வாழ்க்கையிலே எண்ணுகிறாய் என்று கேட்டேன். அவன் உடனே என்னை பார்த்து, அங்கிள் நான் ஒரு பைலட்டாக மாற வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கூறினான். அப்படியானால் நீ கர்த்தரை தேடு, கர்த்தரை துதிக்க இடங்கொடு, கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு முற்றிலுமாய் உன்னை ஒப்புக்கொடு என்று கூறினேன். அவர் உடனடியாக, சரி அங்கிள், நான் எனக்கு என் ஆசீர்வாதமான இந்த வாஞ்சை நிறைவேற கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மாற்றத்தை அடைந்தான். அவருடைய பெற்றோர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். திடீரென்று சொல்லி என்னுடைய மகனிலே ஒரு பெரிய மாற்றம், எங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறான், அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்க்கிறோம் என்று கூறினார்கள். அவனோ அப்பொழுது A-level படித்து கொண்டிருந்தான். அவன் A-levelலே ஃபெயிலாகிவிட்டான். அவன் தொலைபேசியின் மூலமாய் என்னோடு தொடர்பு கொண்டு, அங்கிள் என் ஆசீர்வாதமான வாழ்க்கையிலே, எண்ணின வாழ்க்கையிலே ஒரு பெரிய தோல்வி, துக்கம் என்று கூறினான். என்ன என்று கேட்டேன். நான் A-levelலே ஃபெயிலாகிவிட்டேன், இனி நான் பைலட்டாக முடியாதே என்று சொல்லி மிகுந்த துக்கத்தோடு கூறினார். நான் அவர் கூறினேன், கர்த்தர் உன்னை பைலட்டாக மாற்றுவார் என்று சொல்லியிருக்கிறார். அவர் வாக்கு மாறா தேவன். அவை நீ சோர்ந்து போகாதே, கர்த்தரை உண்மையாய் தேடு, அவர் சமூகத்தை நாடு என்று சொல்லி கூறினேன். அவனுடைய உள்ளத்தில் பெரிய கவலை, பெற்றோருக்கு மிகுந்த கவலை. ஏன் என்று சொன்னால், இவ்வளவு நல்லவனாய் மாறின பின்பு ஏன் இவன் இதிலே ஃபெயிலாக வேண்டும் என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு இருந்தார்கள். திடீர்னு சொல்லி ஒரு நாளிலே சிங்கப்பூர் ஏர்லைன்ஸிலே ஜூனியர் பைலட்ஸ்க்கு அங்கு விமான ஓட்டிகள் தேவை என்ற அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. இவன் அதை ஆர்வமாய் பார்த்தான். அதில் என்ன குவாலிஃபிகேஷன் என்று பார்த்த பொழுது, இந்த A-levelலே இன்னென்ன சப்ஜெக்டிலே இன்னென்ன மார்க்குகள் எடுத்திருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அவன் உடனடியாய் பார்த்தபோது அங்கு வெளியிடப்பட்டிருந்த அத்தனை மார்க்குகளும் அத்தனை காரியங்களும் அவனுக்கு பொருத்தமாக இருந்தது. ஆகவே உடனே அவன் அதற்கு அப்ளை பண்ணினான். அவனுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அவன் வேண்டிக் கொண்ட ஜெபங்கள் கேட்கப்பட்டது. கர்த்தர் சொன்ன பிரகாரமாய் அவன் அந்த ஏர்லைன்ஸிலே ஜூனியர் பைலட்டாக அந்த ட்ரைனிங்க்கு தெரிந்து கொள்ளப்பட்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் ஆஸ்திரேலியாவில் சென்று விமானம் ஓட்டுவதற்குரிய பயிற்சிகளை பெற்று மீண்டுமாய் அவன் சிங்கப்பூருக்கே வந்து அங்கு பைலட்டாகி மாறினான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன். சங்கீதம் 37:4 சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நிகழ்ச்சி நடைபெற்றாலும் சரி, நாம் எதிர்பார்த்ததற்கு மாறான காரியங்கள் நடைபெற்றாலும் சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மனமகிழ்ச்சியானது முகமலர்ச்சியை தரும். மன துக்கமோ ஆவியின் முறிவை உருவாக்கிவிடும். நீதிமொழியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்திலே, மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். இங்கு பார்க்கிறோம், ஆவி முறிந்து போம். உற்சாகம் இல்லாதபடி வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் கசப்பு வந்துவிடும். ஆவின் முறிவு என்று சொன்னால் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் போய்விடும். நிலைவரமான ஆவித்தன்மை இராது. பலவிதமான கவலைகள் பெருகிவிடும்.
ஆனால் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளும்போது அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அநேக நேரங்களிலே வேத புத்தகத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் அறிந்து புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா நேரங்களிலும் அவருக்குள்ளாய் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்கிற வார்த்தை நாம் அறிவோம். பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நேரங்களும் நாம் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அநேக நேரங்களிலே கஷ்டங்கள், நஷ்டங்கள், தோல்விகள் வரும்போது நாம் உள்ளத்திலே துக்கம் வந்து விடுகிறது. ஆனால் அந்த நேரத்திலும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்திலே இவ்விதமாய் ஒரு வேத பகுதியை பார்க்கிறோம். அதில் எல்லா விதமான காரியங்களை இழந்து போனாலும், என்னுடைய ஆட்டு மந்தையிலே எல்லா விதமான காரியங்கள் குறைபட்டாலும் நான் கர்த்தரிடத்திலே மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்கிற வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நேரங்களிலும் அவ்விதமாய் இருக்க கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தினாலே சமாதானத்திலே நிறைந்திருப்போம். குறைவில்லாத வாழ்க்கையை காண முடியும். அவை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? பலவிதமான பிரச்சனைகளை பார்க்கிறோம். பார்த்த உடனே நமக்கு துக்கம் வந்து விடுகிறது. நமக்கு ஏன், என்ன செய்வது, எப்படியா இந்த சமாளிப்பது, எப்படி நம்முடைய காரியங்களெல்லாம் நடப்பது என்று சொல்கிற கவலைகள் வருகிறது. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்கி தருகிற தேவன். அதோடு மாத்திரமல்ல, நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு ஏற்றபடி நடப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும்போது அவருடைய வல்ல செயலினாலே நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயமாய் நம்முடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார். அநேக நேரங்களிலே நாம் அதை அறியாது உணராது இருக்கிறோம். அவருடைய சமூகத்திலே எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சமூகத்திலே அப்படி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் போது தான் சுக வாழ்க்கை மலரும், சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு மலரும், பெருகும். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அநேக காரியத்தினாலே, கவலையினாலே, ஆன்சைட்டி, அதனாலே டிப்ரெஷன், இவ்விதமான பல காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையிலே நாம் நலமாய் வாழும்போது அவர் நம்முடைய மனதின் ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்தவர். நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள போராட்டங்களை மாற்றி அவருக்கு பிரியமாய் நடக்கும்போது அவருக்கு பயந்தருடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 145ஆம் சங்கீதத்திலே நாம் இதை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. சங்கீதம் 145:19 வாக்கியத்திலே, அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அவை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுவோம், கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாக இருப்போம், குறைவுகளை குறித்து நினையாதபடி கர்த்தரை துதிப்போம், கண்களை மூடி ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருந்து தோல்விகள், துக்கங்கள் வரும்போது சோர்ந்து போகாதபடி உம்மை தொடர்ந்து தேடவும், துதிக்கவும், பிரியமாய் நடக்கவும் இடம் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும். உன்னத தேவ பலன் பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார்,
கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.